நல்ல சாப்பாடியா. என்னத்தான் வீட்டுல சமைக்கிறாங்கன்னு தெரியல. கடையில என்னமா சமைக்கிறாங்க. திங்க திங்க ஆசையா இருக்குது. இறங்க இறங்க அம்புட்டு சுலபமா இருக்குது. என்ன பண்றது? பையன் கொடுத்த 100 ரூபாய்க்கு அம்புட்டு தான் திங்க முடியும். அதுக்கு மேல தின்னா நம்பர்ல காசு கேட்பானுங்க. காசு கொடுக்கலன்னா மாவாட்ட வேற வச்சு போடுவானுங்களே. என்னடி நீ ஏப்பம் கூட விடக்கூடாதா? என்ன ஒரு அநியாயமா இருக்குது இந்த வீட்டுல. அநேகமா பேய் முத்தி போச்சு போல இருக்குது. வெளியே வரத்துக்கான நேரம் வந்துருச்சு போல. அதுதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. மைசன், மைசன், என்ன சாப்பிட்டீங்களா? மைசன், உங்க புண்ணியத்திலையும் உங்க தயவுலையும் அப்பா வயிறார சாப்பிட்டேன் மைசன். சரி, வீட்டில் இருந்து அவங்கள பார்த்துக்கோங்க. சும்மா அங்கே இங்கே அவங்க பாட்டுக்கு போவாங்க. சரியா? மைசன், இங்கே பாருங்க, அன்னைக்கு நான் சொன்னதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் ஆத்தாளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றதுக்கு நீங்கள் நம்பலைல்ல. இப்போ பாருங்க, உங்கள் ஆத்தாளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றத நான் உங்களை நம்ப வைக்கிறேன். யோ, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு போகுது. சும்மா இந்த நேரத்தில் பேய் பிசாசுன்னு கம்மனி இரியா. உங்களுக்கு எப்பயுமே அது மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும் மைசன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிம்ரன், சிம்ரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மைசன், ஒரு நிமிஷம் கேளுங்க. சிம்ரனே, அடியே சிம்ரனே, பாத்தீங்களா? யோ, பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காதையா, கடுப்பேத்திக்கிட்டு. உங்களுக்கு என்னைக்கும் புரியாது மைசன். இருங்க. சிம்ரன், அடியே சிம்மு, பாத்தீங்களா? யோ, லூஸ் ஆயா நீ. இங்க பாருங்க, பொறுமையா இருங்க. பால் பாண்டி, நீங்க படுத்துக்கங்க, நீங்க படுத்துக்கங்க. உங்களை டிச்சு டப்பு நான் பண்ண மாட்டேன். மைசன், பாத்தீங்களா? கேட்டீங்களா? சிம்ரனு சிம்ரனு அப்படின்னு கூப்பிடும் போது என்ன ஏதுன்னு கூட கேட்கல. ஆனா பால் பாண்டின்னு சொன்னோனையும் பாத்தீங்களா? பால் பாண்டி செத்துட்டான்றது நமக்கு தெரியும். ஆனா அதுதான் இவன் உடம்புல இருக்குன்றது அவ வயலே சொன்னா பாத்தீங்களா? செத்தா கூட நிம்மதியா விட மாட்டீங்களான்னு. சரிங்களா? இப்படியே விட்டோன்னு வைங்க, பால் பாண்டி நம்ம குடும்பத்துல குட்டைய கலப்பிடுமா. நிஜமாதான் சொல்றீங்களா மைசன்? இந்த விஷயத்துல நான் பொய் சொல்லல மைசன். ஏன்னா அன்னைக்கு விளக்கமாத்தை எடுத்துக்கிட்டு ஒரு திருப்புனா பாருங்க, அந்த நிமிஷத்துல அந்த பால் பாண்டி முகமைய கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டு போனா. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன பண்றது மைசன்? அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட ஒரு சாமியார் இருக்கான். இன்னைக்கு அம்மாவாசை. இன்னைக்கு ராத்திரி மட்டும் பேய ஓட்டிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு எந்த கவலையும் இல்லை. உங்க ஆத்தா பழையபடி மாறிடுவா. சரிங்களா? யோ, நீ பாட்டுக்கு அதை இதுன்னு பண்ணி கடைசியில எங்கிட்ட வில்லங்கத்துல போய் முடிஞ்சிட போதியா? மைசன், நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுல இருந்து மண்டை ஓடை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அடிச்சு பேய விரட்டி, அதுக்கப்புறம் அந்த பால் பாண்டியோட ஆத்மாவை மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள வச்சு கட்டல. நான் மாட சாமி கிடையாது. நாளைக்கு நம்ம வண்டிங்களுக்கெல்லாம் திறப்பு விழா வைக்க போறோம். இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங் வச்சுக்கலாமா, இல்லை ஒரு மாதம் கழிச்சு எதுவும் பண்ணிக்கலாமா? என்ன மஞ்சுளா பேசிக்கிட்டு இருக்க? இருந்து இப்பதான் நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இந்த நேரத்துல வேற நீ அதை இதுன்னு பண்ணாதன்னு முட்டுக்கட்ட போடாத. ஏற்கனவே அவங்க நம்ம மான மரியாதையே வாங்கிட்டாங்க. இனிமே நம்ம எப்படி போனாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம கெட்டு போகணுன்றதுக்கு முன்னாடி நம்ம நிமிர்ந்து நிக்கணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். என்னதான் இருந்தாலும் அத்தையும் மாமாவும் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்மளோட திறப்பு விழாப்ப நிக்கணும். அவங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையில் மாமா வீட்டுக்கு கூட வராமல் இருக்காங்க. அத்தை அவங்க அமுதாவை கூட்டிக்கிட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு இதெல்லாம் தேவையா? என்ன பேசிட்டு இருக்க மஞ்சுளா? இதுக்காக நான் 1 மாசம் 2 மாசம் தெரியல, 7 மாசமா பைத்தியக்கார மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சிருந்தா கூட சரி, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனா இதுக்காக எவ்வளவு முதல்ல போட்டிருக்கோம், எப்படி நகையெல்லாம் மீட்ட போறோம் அப்படின்னு நானே பல பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் போய் எப்படிங்க? பாரு, என் மாமா அத்தையோட ஆசீர்வாதம் எனக்கு போதும். வேற யாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். பெத்த தாயே என்னை விட அவ தான் முக்கியம்ன்ட்டு போயிருச்சு. இனி அவங்களுக்கு நம்ம வந்து இப்படி பண்றோம் வைக்கிறோம்னா மட்டும் என்ன நமக்காக வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறியா? நம்ம கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டாங்க. எதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு கஷ்டப்படுத்திக்கணும் நம்மளே? அதனால யாரையும் கூப்பிட வேணாம். உனக்குனா எனக்கு நீ, நமக்கு நம்ம அத்தையும் மாமாவும் அவங்க போதும்.
ம், சரிங்க. நாளை பின்ன வீட்டுக்கு வந்த மருமவனால தான் பையன் நம்ம பேச்சை கேட்கல, ஒரு தொழில் ஆரம்பித்து நம்மளை கூப்பிடலை வைக்கலன்னு நாளை பின்ன என்னதான் குறை சொல்லுவாங்க. இங்க பாரு, இப்ப சொல்றேன், உன்னை யாரும் இந்த வீட்டுல எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, சரியா? இதுக்கும் ஒரு வார்த்தை அத்தையும் அமுதாவும் வீட்டுக்கு வரும்போது நான் வேணா சொல்லட்டுமா? இப்ப ஏன் 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. இதுல அவங்க வந்தோடனே வேற சொல்ல போறியா? 2 பேரும் எங்க போறாங்க எங்க வாராங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எங்கிட்ட இருந்து வில்லங்கத்தை இழுத்துட்டு வர போறாங்களோ. ஓம் மந்திரகாளி தந்திரகாளி நீ வந்தாலே போதும் மகாகாளி. ஓம் மந்திரகாளி தந்திரகாளி நீ வந்தாலே போதும் மகாகாளி. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இதெல்லாம் பாக்குறதுக்கே. எவரு பயந்தால வேலைக்கு ஆகாது. அந்த மனுஷன் உன்னை வேணான்னு வெட்டி விடணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு இந்த சாமி கயிறு கொடுத்தாரு. கொடுத்ததை கொண்டு போய் உன் புருஷன் கையில கட்டியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த ஆள் தான் குடிச்சுட்டு எங்கெங்கே தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தானே, அதனாலதான் கட்ட முடியாம போயிருச்சு. இந்த தடவை நான் விட மாட்டேன். 1 லட்சம் என்ன, என் தலையை அடகு வச்சாவது 80 லட்சமா இருந்தாலும் கட்டி உன்னையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கல. அப்புறம் என் பேரு ராசம்மா கிடையாது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. வாங்க உட்காருங்க. பாத்தியா, நம்ம வந்தது கூட சாமிக்கு தெரியாது. கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நின்னதை எப்படி கண்டுபிடிச்சு உட்கார சொல்றாரு பாத்தியா? அம்மா இதெல்லாம் நல்லா இருக்குமா, ஆனா பயமா இருக்குமா. ஏதோ மந்திர கிந்திரம் பண்ணி கடைசியில நம்ம பக்கம் திரும்பிட்டா என்னம்மா பண்றது? யாரு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, கம்மல் உட்காரு. என்ன மகளே, பிரச்சனைக்கு தீர்வை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் என் எல்லைக்கு வந்துட்டியா? பாத்தியாடி எப்படி கண்ண முடிய சொல்றாரு பாத்தியா? ஆமாம்மா, பவர்ஃபுல்லான சாமியாரடி, அப்படியே புட்டு புட்டு வைப்பாரு. என்ன தாயி, வாழலாமா இல்ல சாவலாமா அப்படின்னு நீயா வந்து உட்கார்ந்துருக்க என் எல்லையில, சரிதானே? ஆமா சாமி, ஆமா, அப்படித்தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். உள்ள வாழ்க்கை என்ன சொல்றதுன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பிட்ட போட்டாச்சு. இனி என்னத்தை போடுவான்? இன்னும் 4 பிட்ட சேர்த்து போடுவான். கவலைப்படாத தாயி, அந்த மகாகாளி துணை இருப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன கொஞ்ச நாளாவே உன் பிள்ளைக்கு அவங்க குடும்பத்துல ரொம்ப குடைச்சலா இருக்குது, ஆமா தானே? ஆமா சாமி, ஆமா சாமி, குடைச்சல் தான் சாமி கொடுக்குறாங்க. என்ன பண்றது சாமி? பிள்ளைய கட்டி கொடுத்து நிம்மதி இல்லாத பொழப்பு பொழைக்கிறேன் சாமி. கட்டுனவனும் சரியில்லை, கட்டுனவனை பெத்தவங்களும் சரியில்லை, புள்ளையும் சரியில்லை, இப்போ நிலைமையும் சரியில்லை. அப்படிதான் சாமி இருக்குது, அப்படித்தான் இருக்கு. இன்னும் 4 பிட்ட போடுவோம். செய்வனை முத்தி போச்சுமா, இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்தி, அதனாலதான் இப்படி ஆகுதா சாமி? அது ஏதோ ஒரு செய்வனை இருக்குன்னு சொன்னீங்களாமா, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரவங்கன்னு. அது யாரு என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும். அது எங்க எனக்கு தெரியும், அடிச்சு விடுவான். உடம்பு ரொம்ப தடியா இருக்கும், மேல தலப்பாக்கட்டு கட்டி இருப்பாரு. இன்னும் என்னத்த சொல்லுவான்? காலில் ஒரு சின்ன கருப்பு கலர் செருப்பு போட்டிருப்பாரு, அப்படி இருப்பாரு. அப்படியா? அப்படி நம்ம சொந்த பந்தத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்களே, அது உனக்கு தெரிஞ்சவங்க தாம்மா, உனக்கு தெரிஞ்சவங்க தான். சரிங்க, இப்போ இதுக்கு என்னதான் பண்றது? என் மாப்பிள்ளைக்கு நீங்க கயிறை கொடுத்தீங்க, அதையும் கட்ட முடியல. அந்த குடியார பையன் என்கிட்ட இருந்தான்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. இப்போ மறுபடியும் என் பிள்ளைய வேணான்னு டைவர்ஸ் கேஸ்ன்னு அலையிறாரு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வளர்ற குழந்தைக்கு இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. வளர்ற குழந்தையா? இது என்ன புதுசா இருக்கு? சரி, அடிச்சு விடுவான். கவலைப்படாத தாயி, கவலைப்படாத. நான் சொன்ன சுடுகாட்டு மந்திர பூஜையை மட்டும் பண்ணிட்டோன்னு வை. அதுக்கப்புறம் உன் மாப்பிள்ளை உன் பொண்ணை சுத்தி 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 வருவாரு. சரிங்க சாமி, அதை பண்ணிடுவோங்க, பண்ணிடுவோம். எம்பிட்டானாலும் பரவாயில்ல. அது ரொம்ப பயங்கரமான பூஜைமா. ராத்திரி சுடுகாட்டுக்கு வரணும் 12 மணிக்கு. எல்லாரும் செத்தாதான் சுடுகாடு போவாங்கன்னு சொல்லுவாங்க. சாகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைய வாழ வைக்க சுடுகாடு தானே. நான் வரேன் சாமி, நான் வரேன். அப்ப இனி கவலைப்படாதீங்கம்மா, மொத்த பிரச்சனையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. சாமி, அமாவாசை நல்லா பண்ணலாம். நீங்க இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, இன்னைக்கு பண்ணிடலாங்களா? ஐயோ, இன்னைக்கு பண்ணலாமா? இன்னைக்கு தான் நான் என் பொண்டாட்டியோட படத்துக்கு போலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி பண்றாங்களே. சரி, காசு வரும்போது அதை அப்படியே விட்டுறக்கூடாது, பிடிச்சி அமுக்கி போட்டுறணும். கவலைப்படாதீங்க ஆத்தா, நான் தேவி கிட்ட உத்தரவு கேட்குறேன். உத்தரவு தந்துட்டா இனி எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி பூஜையை வச்சு என்னை நம்பினவங்களை நான் கைவிட்டதே கிடையாது. அப்ப நாங்க வரோங்க சாமி.
இம்புட்டு நேரம் உங்களுக்கு வாக்க சொல்லியிருக்கேன், அதுக்கு சாமி பாதத்தில் காணிக்க வச்சுட்டு போங்கம்மா. அப்புறம் இந்த பூஜை புனஸ்காரம்லாம் வேற பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு 1,00,000 ரூபா செலவு ஆகும். அதையும் அப்படியே வச்சிடுறீங்களா? உங்களுக்கு சிரமமா எதுவும் இருக்கக்கூடாது. சாமி, எம்பிட்டு நாளும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நான் தரேன் சாமி, நான் தரேன். என் புள்ள அந்த வீட்டில் வாழணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இழிச்சவன் எவனாவது கிடைச்சா சும்மாவே நான் விட மாட்டேன். ஆடு தன்னைப்பால வந்து என்ன அருன்னுது, சும்மா விட்டுருவானா? அறுத்துற வேண்டித்தான். என்னடா, என்ன ஆச்சு? எனக்கு அதெல்லாம் இருக்கு, முதல்ல போங்கிட்டு வேற என்னமா அது பாருடா. அம்மாவும் அப்பாவும் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது நீ பண்ணேன்னு வையே, அப்புறம் அம்புட்டுதான். நான் ஏதோ பண்ண, நீ வந்து பாத்தியா? வேற என்னமோ அதை பாரு. ஐயோ, இவனும் இந்த புள்ளையும் பண்றத பார்த்தா எனக்கு இப்பயே அடி வயித்துல புளி கரைக்குது. இது அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிடுவோமா? ஐயோ, சொன்னா உரிச்சு போடுவாங்களே. இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, இத்தனை வருஷமா விரும்பி இருக்காங்க, ஒரு தடவை கூட உன் வாயில சொல்லலையேன்னு சொல்லி அதுக்கும் வேற திட்டுமே. அதுவும் இல்லாம இந்த பிள்ளை இதெல்லாம் வச்சு இவன் பிளாக்மெயில் பண்ணனா, என்கிட்ட காசு வாங்கினா அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான், என்னை கொண்டே போடுவாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படி வந்து இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டியேடா கோகுலு. அம்மா வாங்கம்மா, வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. வீட்டுக்காவது கூட்டிட்டு போய் விட்டுருப்பேன். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் வரல. என்னம்மா இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்தா சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏண்டா, மருமவளா நம்ம வீட்ல வந்து இருக்கணும், அப்படி இல்லையா நீங்க தனி குடுத்தனத்துல இருக்கணும், நாங்க வர்றதுக்கு போறதுக்கும். இப்படி அவங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படிடா வருவான்? யாட மதிப்பா? சரி எதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பேசினாலே சண்டை தான் வரும். அப்பா வரலையா? உங்க அப்பாவுக்கு வேலைடா, அதான் அவர் வரல. ஓ அப்படியா, சரி. நீதான் பெத்தவங்க உயிரோட இருக்கமா இல்ல செத்து போயிட்டாங்களா என்னன்னு கூட கேட்காத அளவுக்கு ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற. எங்களால அப்படி இருக்க முடியுமா? அதான் பையனை போன் நம்ம பண்ணா எடுக்க மாட்டான். சரி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டாவது போவோன்னு இங்க ஒரு விசேஷத்துக்கு வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். சரிம்மா, சாப்பிட்டியா? வா சாப்பிடலாம். வேணாண்டா, இப்ப அங்க கோவில்ல விசேஷம், இன்னைக்கு வேற அமாவாசைல, அதனால அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். என்னம்மா உன் பையனை பார்க்க வந்திருக்க? நான் எதுவும் உனக்கு வாங்கி தர மாட்டேனா வைக்க மாட்டேனா? நீ தனி கொடுத்தனம் போ, நான் வந்து சாப்பிட்றேன் வைக்கிறேன் எல்லாம் பண்றேன். சும்மா தண்ணி கொடுத்து நான் ஆரம்பிச்சிருவேன். சின்ன பொண்ணு வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா, அதனால இப்போ எங்கேயும் போக முடியாது வைக்க முடியாது. இந்த தடவை கன்ஃபார்ம் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கருமுட்டை வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. எப்படியும் இந்த தடவை ஃபார்ம் ஆயிடும்னு இருக்காங்கம்மா. அதனால பார்க்க வைக்க ஆள் வேணும். அதுவும் இல்லாமல் ஒரு வேலையும் செய்யாம பார்த்துக்கணும். ஏன் ஒரு வேலையும் செய்யாம ஏன் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்க மாட்டோமா? நானு அவங்க வீட்டில் தான் பார்த்துப்பாங்களா? ஐயோ அம்மா, உங்களை யாரு பார்க்கல வைக்கலன்னு சொன்னா? நீங்க பாருங்க வைங்க. ஆனாலும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம பார்த்தாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க பாக்குற மாதிரி வராது இல்லம்மா. சரிப்பா, அவங்க பாக்குறவங்களாவே இருக்கட்டும், நாங்க பார்க்காதவங்களாவே இருக்கோம். சரி வா, ஒரு காஃபியாவது குடிப்ப. நீ தூக்கம் வந்துருச்சா? கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க, படுக்க வேண்டிதானே? ஐயோ இல்ல உமா, உங்க அண்ணன் வேற வாரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வேற சமைக்கணும் வைக்கணுமா, அதான் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போய் சமைப்போன்ட்டு உட்காந்துருக்கேன். ஏன் நானும் படிச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன், அண்ணனுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி நான் சமைக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் வைக்கிறேன்னு. நீங்கள் அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு. ஐயோ அப்படி இல்லை உமா, புரிஞ்சுக்கோவே. என்னைக்குமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், விடுங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? என்னம்மா என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டி அந்த குடும்பத்துலதான் உன்னை யாருமே ஏத்துக்கவே இல்லைல்ல, நீ ஏண்டி சும்மா போயிட்டு செருப்படி வாங்கிட்டே இருக்கிற?
அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்க தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா சும்மா அவங்க எட்டி எட்டி உதைக்கிறாங்க, நீயும் உத வாங்கிக்கிட்டு போய் இதையும் அதையும் பண்ணிக்கிட்டு போனா போகுது. ரோட்ல திரிவாளன்னு சொல்லி வீட்டுக்குள்ள விட்டு சோறு போட்டா இவன் நம்ம குடும்பத்தையும் இலக்காரம் பேசுறத பாத்தியா? இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏன் நாத்தனாருக்கு நான் பண்றேன், அவங்களுக்கு நீ ஏன் அடிச்சுட்டு கிடக்குற? என் குடும்பம் என்னை விரட்டி விடுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் குடும்பத்துக்கு. நீ இப்ப எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வர? இது உன் நல்லதுக்காக தான் நீ சொல்றேன். ஏன் நல்லதுக்கா இருந்தாலும் நீ எதுக்கு சொல்ற? என் குடும்பத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ ஏன் முந்திக்கிட்டு வர? உன் குடும்பத்தையும் உனக்கு ஒழுங்கா பார்த்துக்க தெரியல, இப்பதான் வந்துட்ட. இது என்னடா இது? ஆத்தாள் மாவனும் ஈரோடு பிரிஞ்ச ஒரு உயிர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாளுங்க. இப்ப இந்த கீரியும் பம்மமா சண்டையை போட்டுக்கிறாளுங்க. இவளுக்கு உண்மையா சண்டையை போடுறாளுங்களா நடிக்கிறாளுங்களா? என்னைக்கு இப்படி சண்டையும் போட்டுக்க மாட்டாளுங்க? என்ன இது? ஐயோ அத்தை அத்தை, நான் உமாவை அப்படி இல்லை எதுவும் சொல்லவும் இல்லை அத்தை, நான் அப்படி நினைக்கவும் இல்லை அத்தை. அண்ணி நீங்க இருங்க அண்ணி. எங்க அம்மாவுக்கு எப்பயுமே இதே புத்தி தான். யாருமே நல்லா இருந்துடக்கூடாது. கொஞ்சம் யாராவது நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஏதாவது குட்டையை குழப்பி விட்டு அவங்களுக்குள்ள சண்டையை போடலன்னு வைங்க, தூக்கமே வராது. என்னடா இங்க வந்து கொஞ்ச நாளா அமைதியா கப்பு சுப்புன்னு கிடக்குறியேன்னு நினைச்சேன். இந்த ஆரம்பிச்சிட்டல்ல, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்வேன். நீ தான் வந்து அதை இதுன்னு சொல்லி கொடுத்து ஏற்றி விட்டு என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதும் இல்லாம அவங்க எல்லாரும் என்னை வெறுக்கிறதுக்கு காரணமே நீ தான். அடி பாவி, ஏண்டி இப்போ வந்தவங்களுக்காக ஆதியில வளர்த்த ஆத்தாலே தூக்கி வீசிறியா நீ? பாதியிலே அவங்க வந்தாலும் அவங்க எனக்காக எம்பிட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. என்னை எப்படி தங்கமா பாக்குறாங்க. நீ ஆதியிலேருந்து வளர்த்தாலும் எனக்கு என்னத்தை செஞ்சுக்கிட்ட? பேசுவடி, நீ பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உங்க அண்ணனை விட உன்னையே தண்ணி ஒரு மடங்கு நான் அதிகமா பார்த்துக்கிட்டேன். உனக்கு தான் அதிகமா செஞ்சிருக்கேன். எத்தனை நாள் இந்த முந்தானையில முடிச்சு வச்சு இந்த காசை எடுத்து கொடுத்துருப்பேன். இன்னைக்கு என்னடி இப்படி பேசுறவ? ஐயோ அத்தை, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க அத்தை. நீங்க இருங்க நீ. இது வீட்டுல இருக்க வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான். நம்ம குடும்ப நிம்மதியை கெடுக்கணும்னே அங்க இருந்து வந்திருக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் பையன் வீட்டுக்கே போய் சேரு. சும்மா இங்க இருந்துகிட்டு என் குடும்பத்தை நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காத. என்னடி சொல்ற? அப்ப நான் குடிய கெடுத்தவளா? அப்புறம் என் குடிய வாழ வச்சவளா? எப்ப பார்த்தாலும் என் மாமியாரை பத்தி, என் புருஷனை பத்தி, என் நாத்தனாரை பத்தின்னு எதையாவது ஒரு குறை சொல்லி சொல்லி சொல்லியே என் மனசை மாத்தி என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு தள்ளியே வச்சிருந்த. எதுக்கு? நான் உன்னைய பார்க்கணும், உனக்கு வேணுங்கிறத செய்யணும்னு தானே. இப்போ உஷாராயிட்டேன்னு நடிக்கிறியா? இனிமே நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஒழுங்கு முறையதை உன் பைய பொட்டி பொட்டிக்க தூக்கிக்கிட்டு கிளம்பி சொல்லிட்டேன். எத்தனை நாள் இந்த வீட்டுல உள்ளவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அங்க வந்து உக்காந்துருப்ப? உன்னை வீட்டை விட்டு போன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னடி என்னைய வீட்டை விட்டு போன்னு சொல்றவ? எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், நீ தேவையில்லை. அதனாலதான் சொல்றேன், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அப்படி போடு. என் மருமவ இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் தெளிவா முடிவெடுத்திருக்கேன். இத்தனை நாள் இவ பேச்ச கேட்டு என் குடி கெட்டதுதான் மிச்சம். இனிமே எந்த கவலையும் இல்லை. அடியே, பெத்த வயிறு எரிஞ்சு சொல்றடி, இன்னைக்கு நீ என்னை வீட்டை விட்டு துரத்தலாம். ஆனா நாளைக்கு இந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து வீட்டை விட்டு துரத்தும். அன்னைக்கு நீ இந்த அம்மாவை தான் தேடி வரணும், மறந்துடாத. பாரு, என் குடும்பம் என்னை தங்கமா தாங்கும். நீ ஒன்னும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. நீ என்னடி வெளியே போன்னு சொல்றது? இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நீ இருன்னு சொன்னா கூட இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கேவலம் கெட்டவ கிடையாதுடி. இப்பயே போறேன்டி, இப்பயே போறேன். இப்போ கூட போனாலும் என் பிள்ளையும் என் மருமகளும் என்னை தங்கமா தாங்குவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, புள்ளன்னு போறேன், கடைசி காலத்துல உன் பிள்ளைய பார்க்க போது நாங்க தான் பார்க்க போறோம் அப்படின்னாங்க. அப்ப அதுகளோட அருமை தெரியல, இப்பதான் தெரியுது. வந்து ஒரு மாசம் கூட பெத்தவளை வச்சு கஞ்சி ஊத்த முடியல, இப்பதான் பேச வந்துட்டா பேச்சு. அப்படியே போவாம உன் பையன் தூக்கிட்டு கிளம்பு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நல்ல குளு குளு குளுன்னு இருக்க. இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. என் பிள்ளை என்னையே துரத்த வச்சுட்டீங்கல்ல, நல்லா இருங்க. பாத்தியா, இப்ப கூட உன் மேல இருக்க தப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குது. என் குடும்பத்தை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பைய தூக்கிட்டு கிளம்பு, போ முதல்ல வெளியே.